ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி தான் அது எல்லாமே காட்டும். உங்களையும் காட்டும், நீங்கள் என்ன சம்பவத்தோட தொடர்பு இருக்கீங்களோ அந்த சம்பவத்தையும் காட்டும். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நனவுலையுமே என்ன சொன்னால் அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிற மாதிரி தான் எப்போவுமே நமக்கு இருந்தது. நான் ஒன்று, என்னுடைய அனுபவம் வேற, நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறங்கிற மாதிரி ரெண்டும் சேர்ந்து ஒரே தாட்டு தான். பயம் இருக்கு, வருத்தம் இருக்கு, கோபம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, அமைதி இருக்கு, ஆனந்தம் இருக்கு, இதெல்லாம் அனுபவங்கள். அந்த அனுபவத்தோட அந்த அனுபவத்தை எப்படி ஃபீல் பண்றோம்னா நம்ம தாட்டு மூலமா தான் ஃபீல் பண்றோம். தாட்டே இல்லைன்னா எதுவுமே நமக்கு எந்த அனுபவமே கிடையாது. பயமா இருந்தாலும் சரி, வருத்தமா இருந்தாலும் சரி, எல்லாமே தாட் ஃபார்ம் ஆகி தான் நமக்கு புரியுது. இப்போ தாட் ஃபார்ம் ஆகும் பொழுதே என்ன சொன்னா ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுது. எனக்கு பயம் வருது, எனக்கு வருத்தம் வருது, எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் ஒவ்வொரு தாட்டுமே வருது. இப்போ அடுத்த பிரச்சனை இங்கே என்ன வருதுன்னு சொன்னால் இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். எனக்கு வருத்தம் பிடிக்கவே இல்லை, எனக்கு கோபம் பிடிக்கவே இல்லை, எனக்கு பயம் பிடிக்கவே இல்லை, அது என்னை விட்டு போயிடணும் அல்லது நான் அதை விட்டு ஓடிடணும். இதுல இருந்து பயத்துல இருந்து விடுபடணும், வருத்தத்துல இருந்து விடுபடணும், கோபத்துல இருந்து விடுபடணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா உண்மையிலேயே அதுக்குள்ளே போராட்டம் ஆயிடும். எல்லா போராட்டங்களும் இப்படிதான் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுக்கும் இடையில உள்ள ஒரு போராட்டம் தான் எல்லா போராட்டமும். உண்மையிலேயே ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான், ரெண்டும் சேர்ந்து ஒரே தாட்டு தான். அந்த தாட்டுக்கு ஆயுளே அரை வினாடி தான், தன்னாலே ரெண்டுமே காணாம போயிடும். நாம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னா ஏதோ நம்மளை டீல் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நம்மளை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், புது புது தாட்டா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வருத்தம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, பயம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு, கோபம் தொடர்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே எல்லாருடைய ஆயுளுமே எல்லா எமோஷன்ஸுமே மின்னல் மாதிரி தோன்றி மாறிடுறதா. நாம அது இது வகையில் அது உள்ள நுழைஞ்சி கலெக்டா பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ண தேவை, எல்லாமே தானாவே சரியாயிடும். நம்ம அகத்தை பொறுத்த அளவுல அகம்னா என்ன, புறம்னா என்னன்னு பிரிச்சுக்கணும். புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நமக்கு எத்தனை வேலைகள் இருக்கு. ஒரு அலுவலக அதிகாரியா இருப்போம், ஒரு தொழில் நடத்திட்டு இருப்போம், நாம செஞ்சாதான் வேலை நடக்கும். அத்தனை வேலைக்கு நம்ம அறிவை பயன்படுத்திக்கணும். நாமளை நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே நம்ம அறிவை நம்ம நோக்கி திருப்பிட்டோம்னு சொன்னா பிரச்சனையே அங்கதான் ஆரம்பிக்கும். அகத்தை பொறுத்தளவுல, மனசை பொறுத்தளவுல, தாட்டுகளை பொறுத்தளவுல, எமோஷன்களை பொறுத்தளவுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. எல்லாமே தோன்றி மறைஞ்சி போகக்கூடிய